வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Aussie Tamila. இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை பற்றியும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை பற்றியும் இமிக்ரேஷன் இதுக்குள்ளே எங்கே வருது அண்ட் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி உள்ள டாப் 20 ஜாப்ஸ் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியனோட இமிக்ரேஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஆஸ்திரேலியாவோட ஹிஸ்ட்ரியும் பார்த்துருவோம். ஆஸ்திரேலியாவில் முதல்ல மக்கள் வந்தது தென்கிழக்கு ஆசிய நாடு வழியாக 50லேருந்து 65,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் இங்கே இருந்ததா வரலாறு சொல்லுது. யூரோப்பியன்ஸ் முதல்ல 1606 டச் நேவிகேட்டர் ஒருத்தர், அவர் பேர் வில்லியம் ஜான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவோட நார்தர்ன் கோஸ்டில் லேண்ட் பண்ணியிருக்கார். 1770 லெப்டினன்ட் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிறவர் சிட்னி, அதாவது ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் ஆஸ்திரேலியா, சிட்னி ஏரியாவில் முதல்ல பிரிட்டிஷோட காலனியை இங்கே கிளைம் பண்ணார். அப்புறம் 1778 ஃபஸ்ட்டு காலனி அமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆர் யூரோப்பியன்ஸ் உள்ள பரவ இருக்கக்கூடிய அபரிஜினல் பீப்புளுக்கு இது வரைக்கும் அவங்க பார்த்திராத சில நோய்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தாங்க. முதல்ல பிரிட்டிஷ் குற்றவாளிகளை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனாங்க. 1868 தான் கடைசி பிரிட்டிஷ் குற்றவாளிகள் இங்கே வர்றது நின்றுச்சுது. 1901 மாடர்ன் ஆஸ்திரேலியா ஃபார்ம் ஆச்சுது. பட் ஸ்டில் பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தது. 2 உலகப் போர்லேயும் ஆஸ்திரேலியா பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணாங்க. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் ஆஸ்திரேலியாவை படையெடுக்கும் போது இன்னைக்கு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் எவ்வளோ நண்பர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு ஹெல்ப் பண்ண ரீசன் தான் இவங்க 2 பேரோட நட்பு இத்தனை நாள் தொடர்றதுக்கு ஒரு மெயின் காரணம். உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசிய நாடுகளோட வணிகம் ரொம்ப பெருகுச்சு. 6.5 மில்லியன் இமிகிரண்ட்ஸ் பல நாடுகள்ல இருந்து இங்கே வந்தாங்க. 25.5 மில்லியன் 2020 இமிகிரண்ட்ஸ் இருக்கிறதா கணக்கெடுப்பு. அண்ட் இன்னைக்கு 130 பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிறந்தவங்களில் வெளியில் பிறந்தவங்க 70 பேர் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க. இந்த ஹிஸ்டரி ஏன் சொல்ல வரேன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு இமிக்ரேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியம் அண்ட் இந்த பாலிசிஸை வகுக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது என்னென்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் முதல்ல சொன்னேன். ஆஸ்திரேலியாவோட அரசாங்கத்தை மொத்தம் 3 விதமாக பிரிக்கலாம்: ஃபெடரல், ஸ்டேட் மற்றும் லோக்கல் கவர்மெண்ட். ஃபெடரல் கவர்மெண்ட் அரசியல் அமைப்பு, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, வர்த்தகம் மற்றும் நாணயம், இமிகிரேஷன், போஸ்டல், பென்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலையோ அது எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் ஃபெடரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து கூட சில விஷயங்களை பண்ணுவாங்க. லோக்கல் கவர்மெண்ட்டோட வேலை அளவு மற்றும் அதோட தன்மையை பொறுத்து மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா சிட்னி ஏரியாவை எடுத்துக்கலாம். சிட்னி ஏரியாவை 35 சிட்டிஸ் ஆகும், முனிசிபாலிட்டி, ஷயர் அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு லோக்கல் கவுன்சில் வச்சுருக்காங்க. ஸோ இதை லோக்கல் கவர்மெண்ட் பாடின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 3 கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரும் எப்படி உங்களை தினம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு குழந்தைங்க ரெடி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அதில் எந்த வேலையும் இருக்காது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் வேலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர், கேஸு, வாட்ரு அண்ட் தண்ணியோட சீவேஜ் இது எல்லாமே ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் பணம் செலவழிக்கிறீங்க இல்லையா, அது கரன்சி. அடுத்தால வெளிநாட்டில் இருந்து திங்ஸ் வரவழைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரேட் அண்ட் இம்போர்ட், அட்வர்டைசிங், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிடக்கூடியது ஃபெடரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பார்த்துக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு கஸ்டமராக போனீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் லா இருக்குது, வாரண்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு கன்சியூமர் லா டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தால ஒரு எம்ப்ளாயி அங்கே வேலை பார்க்குறாருன்னா அந்த கடையும் அந்த கடையில் இருக்க எம்ப்ளாயியும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பிளேஸ்க்குள்ள லாஸை டிஃபைன் பண்ணக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்தால
இந்த லோக்கல் கவர்மெண்ட் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இங்கே எந்த கவர்மெண்ட் எதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கிறீங்க. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது நவம்பர் 2023. இன்னைக்கு இருக்க கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி ஆல்பனீசி அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு லேடி கிளேர் ஓ'நீல் அப்படிங்கிறவங்க, இமிக்ரேஷன் மினிஸ்டர் ஆண்ட்ரூ கைட்ஸ் அப்படிங்கிறவங்க. இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடி விக்டோரியா ஸ்டேட்டோட ஒரு போலீஸ் சீஃப் கமிஷனர், அவர் பேர் கிறிஸ்டின் நிக்சன் அப்படிங்கிறவர் ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சிருக்கார். ரிப்போர்ட் என்னென்னா, வீசாவை வச்சு எப்படி எம்ப்ளாயீஸை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் கார்டியன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இதில் மிஸ்டர் நிக்சன் என்ன சொல்கிறாரு, 1 ஜூலை 2023 இருந்து ஆஸ்திரேலியாவோட மினிமம் வேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா $23.23 இவங்க பே பண்ணணும். எந்த எம்ப்ளாயி வேலைக்கு போனாலும் $23.23 வாங்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் லேபர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 45% பேக் பேக்கர்ஸ் அண்ட் 40% இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் நிறைய எம்ப்ளாயர்ஸ் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னும் லெஸ் தேன் $15 தான் மினிமம் வேஜ் கொடுக்கறதாவும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது அவரோட டேட்டால இருந்து வந்திருக்குது. 40% ஆஃப் மைக்ரேஷன் ஏஜென்ட் இவங்க எல்லாருமே அன்ரெஜிஸ்டர்டு ஏஜென்ட்ஸாக இருக்கிறதாவும், அந்த அன்ரெஜிஸ்டர்டு ஏஜென்ட்ஸ் ஆளுங்களை உள்ளே அனுப்பும்போது நிறைய வீசா கேன்சல் ஆகுது. அந்த கேன்சல் ஆகிறதுக்கு காரணம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாத நிறைய இமிக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. நிக்சனோட மற்றொரு பரிந்துரை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமிக்ரேஷன் சட்ட திட்டங்களை மீறுற இமிக்ரேஷன் ஏஜென்சியும் எம்ப்ளாயர்ஸையும் பெர்மனண்ட்டாக வீசா எம்ப்ளாயீஸை எடுக்கிறதுக்கு பெர்மனண்ட்டாக அவங்கள பேன் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அசைலம் தேடி வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் அந்த டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு ஆகுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டில் இது ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த ரிப்போர்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடா வீசா அப்ளிகேஷனில் 15% 35% ரெஃப்யூஸை நடந்திருக்கதா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் படிக்கிறது அவ்வளோ சீப் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராஸ்பெக்ட் அது. ஸோ அதனால் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது என்ன படிக்கிறோம், அது பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு பார்த்து வகுக்காத அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு தயவுசெய்து வாங்க. நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு இங்கே வரும்போது நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். எந்த விதமான லோ ஸ்கில் ஜாப்லையும் போய் செட்டில் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இது ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட். இதை லேபர் மார்க்கெட் அப்டேட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது டிசம்பர் 2022 கலெக்ட் பண்ண டேட்டா. இப்போ இதில் நான் ஸ்ட்ரைட்டாக பேஜ் நம்பர் 20க்கு போகிறேன். அந்த பேஜ் நம்பர் 20ல் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் டாப் 20 ஆக்குபேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதில் உள்ளே டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நர்சஸ், அடுத்தால ஐடி சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ், டிசேபிள் கேரர், சைல்ட் கேரர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், மோட்டார் மெக்கானிக்ஸ் தேவைப்படுறாங்க, ரீட்டைல் மேனேஜர், செஃப் பாஸ் பண்ணி மீதி இருக்க ஆக்குபேஷன்ஸை பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஆக்குபேஷன் ஷார்ட்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவோட பிக்கஸ்ட் மைனிங் ஸ்டேட். அங்கே பார்த்தீங்கன்னா மைனிங் என்ஜினியர்ஸ் வேகன்சி ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ஜாப் அப்ளை பண்ணாங்கன்னா 38 ஜாப் ஃபில் பண்ணவே முடியலை. நார்த் அண்ட் சவுத்தில் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி நியூ கேசல் மற்ற இடங்களையும் நீங்கள் இங்கே இதில் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டாப் 20 ஆக்குபேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கோங்க. டாப் 20 ஆக்குபேஷன் நியூ சவுத் வேல்ஸில் இது, விக்டோரியா ஸ்டேட்டில் உள்ள வேகன்சி ஆர் ஆக்குபேஷன் இது,
குயின்ஸ்லாண்டோட டாப் 20 ஆக்குபேஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சவுத் ஆஸ்திரேலியாவோட டாப் 20 ஆக்குபேஷன்ஸையும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட டாப் 20 ஆக்குபேஷன்ஸை பார்க்குறீங்க. டாப் 20 டாஸ்மேனியாவோட ஆக்குபேஷன்ஸ் லிஸ்ட் இது. நார்தர்ன் டெரிட்டரியோட டாப் 20 ஆக்குபேஷன் லிஸ்ட் இது. ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரியோட டாப் 20 ஆக்குபேஷன்ஸ் இது. கரண்ட் லேபர் கவர்மெண்ட் அண்டர் ஆந்தனி ஆல்பனீசி பிரைம் மினிஸ்டர்ஷிப்போட நியூ ரூல்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பரரி ரெசிடென்ஸ் டிரான்சிஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விசா வச்சுருந்தீங்கன்னா 3 வருஷம் ஆகும் நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ அந்த 3 வருஷத்தை 2 வருஷமாக குறைச்சிட்டாங்க. அடுத்தால டெம்பரரி ஸ்கில்டு மைக்ரேஷனோட த்ரெஷ்ஹோல்டை 1 ஜூலை 2023 80,000 வரைக்கும் கூட்டிட்டாங்க. அடுத்தால யூகே பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா 18 to 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹாலிடே விசா 3 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தால குளோபல் டேலண்ட் விசா அது அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் வச்சுருந்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணலாம். அடுத்தால இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை. ஸோ அதனால் எந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு தேவைங்கிறது இல்லை. அதுக்கு பேர் குளோபல் டேலண்ட் விசா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இமிக்ரேஷன் சைட்டில் போய் குளோபல் டேலண்ட் விசானா என்ன, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களை யாரும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. இந்த வீடியோவோட மெயின் ரீசன் இங்கே வந்து உங்களோட வாழ்வாதாரம் எந்த விதத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் முக்கியமாக நம்புகிறேன். நம்ம ஊரில் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா சேர்த்து வச்ச பணமோ இல்லை நீங்கள் உழைச்சி சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே 5 வருஷம் 10 வருஷம் கம்மியான சம்பளத்துக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு திருப்பி ஊருக்கு போய் திருப்பி ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கொயர் ஒன்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா தெளிவாக என்ன ஜாபுக்கு வர்றோம், நான் அதோட பார்த்து அன்னைக்குள்ள டேட்டுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தயவுசெய்து வாங்க. ஆஸ்திரேலியா ஒரு நல்ல கண்ட்ரி, எல்லாரும் வரணும், எல்லாரும் சேர்ந்து வாழணும். அதுதான் ஆஸ்திரேலியாவோட மோட்டோ. நன்றி. மகிழ்ந்திருங்கள். மீண்டும் இணைவோம்.